ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ஈரோடு மாவட்டத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பவானி அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு தம்பதிகளுக்கு பிரசவ காலத்திற்காக ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதற்கு பின்பு நடந்த அதிபயங்கர நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஈரோடு மாவட்டத்தினுடைய பவானிக்கு அருகாமையில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது முத்து அப்படிங்கிற பவானியை சேர்ந்த நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த சம்பவம் இவங்களுக்கு நடந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. இவங்களுடைய பெரியப்பா பொண்ணாக இருக்கக்கூடிய பார்வதி அப்படிங்கிற பெண்ணுக்கு 2015 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பார்வதி அப்படிங்கிற பெண் பவானியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் தன்னுடைய கணவரோடு நிறைமாத கர்ப்பிணியாக அந்த டைமில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த பிரசவ வார்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குங்க, ஆரம்ப சுகாதார நிலையம் மாதிரி. அந்த இடத்திற்கு போய் தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கடைசி மாதமான அந்த 10வது மாதத்தில் டெலிவரிக்காக ஒரு டைம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டைமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பார்வதி அப்படிங்கிற பெண்ணுக்கு கர்ப்ப வலி வந்துடுதுங்க. வலி தாங்க முடியாமல் அந்த பெண்ணை அந்த ஆரம்ப சுகாதார நிலையம், அதாவது பிரசவத்துக்காக பார்க்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு எடுத்து போய் சேர்த்துறாங்க. அப்படி அந்த மருத்துவமனைக்கு எடுத்து போய் அந்த பெண்ணை சேர்த்தன உடனே மருத்துவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்னாடி எப்படி கர்ப்பகால வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் மருத்துவர்கள் அவருடைய கணவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. குழந்தை அப்படியே ஆப்போசிட் பொசிஷனில் இருக்கக்கூடிய காரணத்தினால கண்டிப்பாக பிரசவத்தப்ப தாய்க்கோ சேய்க்கோ மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால ரொம்ப ரிஸ்க்கு. இங்கே அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நீங்கள் ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு மருத்துவர் அறிவுரை கொடுக்குறாங்க. உடனே அந்த கணவரும் சரி தன்னுடைய மனைவியும் குழந்தையும் கண்டிப்பாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து நல்ல பிரைவேட் மருத்துவமனை, பெரிய மருத்துவமனைக்கு எடுத்து போய் தன்னுடைய மனைவியை சேர்த்துறாங்க. அந்த மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்தன உடனே தனியார் மருத்துவர்கள் அந்த பெண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு அரசு மருத்துவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷனில் உங்களுடைய மனைவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு அந்த பெண்ணை, பார்வதி அப்படிங்கிற பெண்ணை உள்ள எடுத்துட்டு போறாங்க. உள்ள போன உடனே தனியார் மருத்துவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை மீட்டெடுத்துறாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தாயும் செய்யும் நலமாக இருந்தாலும் கூட குழந்தை நார்மலா பிறக்கும் போது கிட்டத்தட்ட 2.25 கிலோ 3 கிலோ இருந்தாதான் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆனா இந்த குழந்தை 1.5 கிலோவுக்கும் கம்மியாக தான் எடை இருந்திருக்காங்க. அந்த காரணத்தினால மருத்துவர்கள் வெளியே இருக்கக்கூடிய கணவரை கூப்பிட்டு கண்டிப்பா உங்களுடைய குழந்தைய காப்பாற்றுவது சிரமம் தான், இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதில் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் குழந்தை உள்ள வச்சு கொஞ்சம் உடல் எடையை தேர்த்துனாதான் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, தன்னுடைய குழந்தையையும் மனைவியும் மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போது அந்த தனியார் மருத்துவமனையில் அந்த பெண்ணுக்காக ஆப்ரேஷன் பண்ண மருத்துவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு செவிலியரை கூப்பிடுறாங்க. அந்த செவிலியர் அந்த மருத்துவமனைக்கு சேர்ந்தே 2 நாட்கள் தாங்க ஆச்சு. அந்த பெண்ணை கூப்பிட்டு இவங்க 20 நாட்கள் நம்மளுடைய மருத்துவமனையில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க, அட்மிட் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஒரு பெரிய ரூமாக விசிட்டர்ஸ் தங்குற மாதிரியும் அதே மாதிரி இவங்களும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி பிரைவேட் ரூம் ஒன்று பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த செவிலியர் ரிசப்ஷனில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாவி எடுத்துட்டு ஒரு ரூமுங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ரூம். அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்தளவு சொல்லணும் அப்படின்னா 3 ஃப்ளோர் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலுங்க. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரைவேட் ரூமை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி அவங்கள தாயும் செய்யும் எடுத்து போய் படுக்க வைக்கிறாங்க பெட்டு போட்டு. இந்த தனியாக அந்த பிரைவேட் ரூமுக்கு போன பின்பு தான் இவங்களுக்கு அமானுஷ்ய புயல் வீசவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அந்த ரூமில் பார்வதி மற்றும் அவங்களுடைய குழந்தையை பார்த்து கொள்வதற்காக மாமியார் இருப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 65 வயசுக்கு மேலே இருக்க மாட்டேங்க, அந்த மாமியார் தான் கூட இருந்திருக்காங்க துணைக்காக. அந்த சமயத்தில் அந்த ரூமுக்கு போய் கிட்டத்தட்ட 3 நாட்கள் இந்த பார்வதி அப்படிங்கிற பெண்ணுக்கு தூக்கமே வரலைங்க. அப்போது இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த செவிலியர்களை கூப்பிட்டு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, இந்த ரூமில் என்னால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்நார்மலாக இருக்குது அப்படின்ட்டு.
ஆனால் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு சிசேரியன் பண்ண காரணத்தினால, புது இடம் அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டோசேஜ் வந்து அளவாக இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங் பில்ஸை கொடுத்து தான் அந்த பெண்மணியை தூங்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 நாட்கள் இந்த பார்வதி அப்படிங்கிற பெண் அந்த ரூம்லேயே தூக்கம் இல்லாமல் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த மூதாட்டிக்கும் அதே மாதிரி அந்த ரூமில் தூக்கமே வரல. 5 நாட்கள் கழிச்சு அந்த ரூமில் ஒரு பயங்கரமான நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பார்வதிக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதுல சின்ன சிக்கலுங்க. பால் அதிகமாக சுரக்காத காரணத்தினால மருத்துவர்கள்ட்ட இந்த மூதாட்டி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, திருக்கை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீனை வாங்கி ஃபுட்டாக சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா பால் சுரக்கக்கூடிய அந்த விஷயமெல்லாம் நடக்குங்க. ஸோ அந்த காரணத்தினால பார்வதியினுடைய மாமியாராக இருக்கக்கூடிய அந்த மூதாட்டி டாக்டர் வரும்போது மீனெல்லாம் ஃபுட்டாக கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பார்வதிக்காக. அப்படி கேட்ட உடனே மருத்துவர் அதெல்லாம் எந்த நான்வெஜ் வேணாலும் கொடுக்கலாம், 5 நாள் முடிஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வீட்டில் போய் திருக்கை மீனை சமைச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூதாட்டி கிளம்பி, அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து கணவரை விட்டுட்டு இந்த மூதாட்டி போய் சமைச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. ஒரு வழியாக காலையில் 10 மணிக்கு போன மூதாட்டி குளிச்சு முடிச்சுட்டு திருக்கை மீனெல்லாம் சமைச்சு முடிச்சு குழம்பு கிரேவி அப்புறம் அந்த சில்லி மாதிரி போடுவாங்க இல்லையா, மீன் சில்லி மாதிரி, அந்த மாதிரி போட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி வர்றாங்க. அந்த மூதாட்டி வந்த உடனே பார்வதியினுடைய கணவர் ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த மூதாட்டி பார்வதியினுடைய அறைக்குள்ள நுழையும் போதே, பார்வதி எந்திரிமா, நான் மீன் சமைச்சு கொண்டு வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்திலையும் நைட்டு தூக்கம் இல்லாத காரணத்தினால குழந்தையை கொஞ்சம் கட்டி அணைச்சிக்கிட்டே அரை தூக்கத்திலேயே பார்வதி இருந்திருக்காங்க. மாமியார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க, மீனை சாப்பிட்டு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் மீன் குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்த மூதாட்டிக்கு உப்பு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருதுங்க. அதே நேரத்தில் வீட்டிலிருந்து அவங்களும் உப்பு கொண்டு வராத காரணத்தினால அந்த ஹாஸ்பிட்டலுடைய மெஸ் இருக்குங்க, அங்கே போய் ஒரு பொட்டலம் உப்பை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடெல்லாம் தட்டிலேயே போட்டு வச்சுட்டு கேன்டீனை நோக்கி இந்த மூதாட்டி போயிட்டாங்க. அரை தூக்கத்தில் எழுந்த பார்வதிக்கு அதற்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னே தெரியலீங்க. தன்னுடைய மாமியார் போனது மட்டும் ஞாபகம் இருக்குங்க. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த மொத்த சாப்பாட்டையும் பார்வதி முழுமையாக சாப்பிட்டாங்க, தன்னிலை மறந்து. சாப்பிட்டு முடிச்ச பார்வதி மறுபடியும் கட்டலில் படுத்துக்கிட்டாங்க. உப்பு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இந்த மூதாட்டி ரூம்குள்ளே வந்து பார்க்கும்போது தட்டில் வச்ச மொத்த சாப்பாட்டையும் பார்வதி சாப்பிட்டு முடிச்சு சாதாரணமாக படுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் பார்வதியை எழுப்பி, என்னம்மா உப்பு எடுத்துட்டு வரக்குள்ள சாப்பிட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்வதி சொன்ன விஷயம் மூதாட்டியை தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. பார்வதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் சாப்பிடல அத்தை, நீங்கள் வச்சுட்டு போனீங்க, உப்பு கொண்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை பார்க்கும்போது அதில் ஒரு பருக்க சோறு கூட இல்லைங்க. மிரண்டு போன பார்வதிக்கும் உண்மையிலேயே பார்வதிக்கு என்ன நடச்சுன்னே தெரியலிங்க. அந்த நேரத்தில் மூதாட்டி பார்வதி மேலே சந்தேகப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர்த்துக்கும் கொஞ்ச நேரம் வாக்குவாதமான பின்பு சரி கர்ப்பிணி பெண் பச்சை உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியினுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி, சாப்பாடெல்லாம் பத்தலையாமடா, அதாவது இப்படி சொன்னால் ஏதாவது திட்டுவார்ல, கொஞ்சம் மறுபடியும் மிச்சம் இருக்குது வீட்டில் போய் கொண்டு வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வேகமாக போய் அந்த சாப்பாடை கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டருக்கு மாட்டிருக்கு பைக்கில் போய் கொண்டு வந்து மறுபடியும் கொடுத்துருக்காருங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆனாலும் கூட மறுபடியும் கொண்டு வந்த மொத்த சாப்பாடையும் பார்வதி அப்போதுதான் பார்வதியாக அதை சாப்பிட்றாங்க. இந்த முதல் சம்பவம் நடந்த உடனே பார்வதியினுடைய மாமியாருக்கு லைட்டாக சந்தேகம் வந்துருச்சுங்க. முதல் டைம் அவ்வளவு சாப்பாடையும் சாப்பிட்டு 2வது முறையும் சாப்பிட்றா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டதை நான் சாப்பிடலன்னு எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே மனசுக்குள்ளே போட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு இன்னொரு பயங்கரமான விஷயம் ஒன்று நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இரவு 8 மணி தோராயமாக அந்த குழந்தையை இன்குபேட்டர்லேருந்து செவிலியர்கள் கொண்டு வந்து தாய்ப்பால் கொடுப்பதற்காக அந்த பெட்டில் பார்வதிக்கு சைடில் வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பெண்ணும் அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் அடிக்கடி கொடுக்கக்கூடிய காரணத்தினால அரை தூக்க அந்த கலக்கத்தில் தாங்க இருக்காங்க. அப்போது தூக்க கலக்கத்தோடு இருந்த பார்வதி தன்னுடைய குழந்தையை மட்டும் அணைச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ரூமினுடைய கதவு வழியாக யாரோ திறந்து உள்ள வர மாதிரி அந்த தூக்க கலக்கத்திலேயே பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த ரூமுக்குள்ளே வர்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதினால யூகிக்க முடியுதுங்க. அது தன்னுடைய மாமியார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக ரெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா, உள்ளே போய் கிட்டத்தட்ட 10 நிமிடத்துக்கு மேலாகுதுங்க. பார்வதி வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உள்ளே போன அந்த மூதாட்டி வெளியே வரவே இல்லைங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, என்னடா உள்ளே போன ரெஸ்ட் ரூம் போன மூதாட்டியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலிருந்து எழுந்து கத்திட்டே இருக்காங்க. எவ்வளவு சத்தம் போட்டும் ரூமுக்குள்ளே போன அந்த மாமியாரான அந்த மூதாட்டிகிட்ட இருந்து எந்தவித பதிலும் வரலைங்க. அந்த நேரத்தில் பார்வதி பயந்து போய் கீழே எந்திரிச்சு, பச்சை உடம்பு இல்லையா, தையெல்லாம் போட்டிருப்பாங்க, கட்டிலிருந்து கீழே இறங்கினாலும் யாராவது கைத்தாங்கள பிடிக்கணும். அப்போது பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைடில் வந்து எமர்ஜென்சி அலாரம் பெல்லு மாதிரி ஒன்று இருக்குங்க, அவங்களுக்கு தலை மேலேயே பெட்டிலேயே அதை அமுத்தி விட்டாங்க அப்படின்னா செவிலியர் ரூமிலிருந்து வேகமாக வருவாங்க. இங்கே பட்டன் அமுத்தினோம் அப்படின்னா அந்த ரூம் நம்பர் அங்கே போகும், அங்கேருந்து இவங்க வந்துருவாங்க. உடனே அந்த பட்டனை எமர்ஜென்சி பட்டனை அமுத்துறாங்க. அமுத்தின உடனே அங்கே இருக்கக்கூடிய செவிலியரிலிருந்து ஒரு செவிலியர் உள்ளே வர்றாங்க. அப்போது அந்த செவிலியரை பார்த்த பார்வதிக்கு பெரிய அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாங்க. அந்த செவிலியர் ரூம்லேருந்து அந்த நர்ஸு மட்டும் வரலிங்க, கூட அப்போது தான் மாமியாரும் சேர்ந்தே வர்றாங்க.
இந்த மூதாட்டியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 6 நாள் 7 நாளைக்கு மேலான காரணத்தினால அந்த ரூமுக்குள்ளேயே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸுங்கிட்ட பேசுவதற்காக அங்கே போயிடுவாங்களாட்டுருங்க. ஆனால் கதவை திறந்து கிட்டத்தட்ட 10 நிமிடத்துக்கு முன்னாடி பாத்ரூம்குள்ளே ரெஸ்ட் ரூம்குள்ளே போன மூதாட்டியினுடைய மாமியாரனுடைய உருவத்தில் இருந்த அந்த உருவம் யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா பார்வதி இப்படி பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னத்தை இப்போதான் நீங்கள் வர்றீங்களா, ஆனால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போனீங்களே, வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துதான் சத்தம் போட்டு நீங்கள் பதில் இல்லாத காரணத்தினால தான் எமர்ஜென்சி அலாரம் அமுத்தி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மூதாட்டிக்கு இன்னும் ஒரு சாக்கு அப்படின்னே சொல்லலாங்க. முதல் சம்பவம் நடந்த அந்த கலக்கத்திலிருந்து மீண்டு வராத மூதாட்டிக்கு மறுபடியும் இப்படி சொல்கிறாளே இப்படி சொல்லிட்டு, இல்லைம்மா நான் அங்கே இருந்தம்மா, கிட்டத்தட்ட போய் 1 மணி நேரம் ஆச்சுமா, நர்ஸு ரூமிலிருந்து நான் வரவே இல்லைம்மா, இப்போ நீ பெல் அடித்த காரணத்தினால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸோட வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்வதி மிரண்டே போயிட்டாங்க. அத்தை கண்டிப்பாக நான் நல்லா பார்த்தேன், அந்த ரூமை திறந்து நான் அரை தூக்கத்து இருந்த காரணத்தினால எனக்கு கரெக்டாக பார்க்க முடியல, நீங்கள் போனது உள்ளே பார்க்க அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு திரும்ப வராத காரணத்தினால தான் நான் வந்து கூப்பிட்டு பார்த்து இப்போ பெல் அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதையே சொல்கிறாங்க. அதற்கு பின்பு பார்வதி சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு ஏற்கனவே சந்தேகம் இருந்த காரணத்தினால மூதாட்டி செவிலியர்கள்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைம் இந்த மாதிரி அமானுஷ நிகழ்வு நடந்துச்சு, 2வது முறையும் என்ன மாதிரி ஒரு உருவம் போச்சுன்னு சொல்றீங்க, இந்த ரூம்ல ஏதோ இருக்கு, எங்களுக்கு வேற ரூம் மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூதாட்டி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. இந்த மூதாட்டி பேசுவதை சமாளிக்க முடியாத செவிலியர்கள் கடைசியாக ஒரு வழியாக பெரிய டாக்டர் வரட்டும், வேற ஏதாவது ரூம் இருந்தால் அவங்களை மாத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த ரூம்ல நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படி தாங்க அந்த செவிலியர்கள் சொல்றாங்க. ஆனா செவிலியர்கள் இந்த ரூமை மாத்தி கொடுக்குற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை அந்த ரூமுக்குள் இருக்கக்கூடிய அந்த அமானுஷ்யமான உருவம் கேட்டுட்டே இருந்திருக்க மாட்டிருக்குங்க. எதற்காக இதை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட சம்பவத்தை கேட்கும்போது உங்களுக்கே புரியுங்க. அடுத்த நாள் காலையில தான் பெரிய டாக்டர் வருவாருங்க. அடுத்த நாள் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா போதும், நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னும் 15 நாள் 13 நாள் அங்கே இருக்கணும், வேற ரூம் உங்களுக்கு மாற்றி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு செவிலியர் போன அன்றைய இரவு வந்து பார்வதிக்கு இன்னொரு பயங்கரமான நிகழ்வு ஒன்று அந்த உருவத்தால் நடக்க ஆரம்பிக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்றைய இரவு ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் போட்டு தூங்க ஆரம்பித்த பார்வதிக்கு நள்ளிரவு 1 மணி 1:15 மணி தோராயமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 7 நாள் 8 நாள் ஆன காரணத்தினால பார்வதியினுடைய குழந்தை பெட்டுக்கு சைடில் தாங்க படுக்க வச்சிருந்திருக்காங்க. குழந்தை வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கு, பார்வதியும் தூக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு விறுன்னு கத்த ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனால் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்ட காரணத்தினால அரை தூக்கத்தில் கண்ணை முழிச்சு பார்த்த பார்வதிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அவங்களுக்காக ஒதுக்கி கொடுத்துருக்கக்கூடிய அறை அந்த ஹாஸ்பிட்டலுடைய கடைசி அந்த மதில் சுவரை ஒட்டி இருக்கக்கூடிய அறைங்க. சைடில் வந்து காலில் நீட்டி இருக்கக்கூடிய அந்த சைடு பகுதியில் ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க, ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் சைட்லேருந்து கண்ணை முழிச்சிட்டு இருக்கக்கூடிய பார்வதிக்கு ஒரு மர்மமான உருவம் உள்ள அப்படியே ஒரு பெண்மணிங்க அது நடந்து உள்ள வரதை தத்ரூபமாக பார்க்குறாங்க. அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் நெருங்கி வந்து தன்னுடைய குழந்தையை ஆக்கிரமிக்க பார்க்க ட்ரை பண்ணும்போது கஷ்டப்பட்டு எப்படியாவது கத்தி எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ட்ரை பண்ணுறாங்க, முடியவே இல்லை. அந்த நேரத்தில் தான் தன்னுடைய குழந்தையை அந்த உருவம் ஏதாவது பண்ணிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தலைநை கடியில் குலதெய்வத்தினுடைய திருநீர் வச்சிருந்துருப்பாங்களாட்டுருங்க அவங்களுடைய கணவர். அந்த திருநீர் ஞாபகம் வந்த உடனே கையை அப்படியே சைடில் விட்டு அந்த திருநீரை தொட்ட அடுத்தனுடைய அந்த உருவம் குழந்தைய பக்கத்தில் நெருங்கி வந்து டச் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. திருநீரை தொட்ட அடுத்தனுடைய அப்படியே மேலே பார்வதி மேலே ஏறி உட்காந்து பார்வதியை கழுத்து நெரிக்கிற மாதிரி அந்த உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சிச்சுங்க பார்வதிக்கு. மிரண்டு போன பார்வதி பவானி கூடுதுறையில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு அடிக்கடி வருவாங்களாட்டுங்க. அந்த சங்கமேஸ்வரர் சாமியை நினைச்சு நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வேண்டுன அடுத்தனுடைய மேலே உட்காந்துட்டு கொல்ல பார்த்த அந்த உருவம் டக்குன்னு கொஞ்சம் விலகி வந்து அந்த விண்டோ இருக்கக்கூடிய சைடுக்குள்ள அப்படியே போகுதுங்க. அந்த உருவத்தை பார்த்து மிரண்டு போன பார்வதி அங்கிருந்து டக்குன்னு எந்திரிச்சு பயங்கரமா குழந்தைய அணைச்சு கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் படுத்திருந்த மூதாட்டியும் எழுந்து என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தை நம்ம நினச்சது கரெக்ட் அத்தை, இங்கே ஏதோ ஒரு பெண்மணியினுடைய உருவம் இருக்குத்த, அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே உட்கார்ந்துருந்த அந்த பெண்மணியோட உருவத்தை தத்ரூபமாக பார்வதி பார்த்துருக்காங்க. அந்த பெண்மணியும் ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக தாங்க இருந்திருக்காங்க. கண்டிப்பாக இங்கே ஏற்கனவே ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய ஆவிதான் இதெல்லாம் செய்து இந்த ரூமில் ஏதாவது இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே குழந்தையை தூக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துட்டாங்க அந்நேரத்திற்கு. அப்படி வெளியே ஓடி வந்து மூதாட்டியும் பார்வதியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செவிலியர்கள்கிட்ட. கண்டிப்பாக இந்த ரூம்குள்ளே போக மாட்டோம், என் மேலே ஏறி உட்காந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய உருவம் வந்து அமுத்த பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதில் இருக்கக்கூடிய ஒரு சில செவிலியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கிசுன்னு பேசிக்கிட்டாங்க. அதற்கடுத்து ரிசப்ஷன் இருக்கக்கூடிய சேர்லேயே விடிய வரைக்கும் பெரிய டாக்டர் வர வரைக்கும் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உட்காந்துட்டாங்க. அப்போது இந்த பெண்மணி உள்ளே போக மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவிலியர் அறையில் வந்து அவங்களுக்காக ஓய்வு எடுக்கிறதுக்காக பெட் இருக்கும். அந்த பெட்டில் போய் நீங்கள் காலையில் வரைக்கும் படுங்கம்மா, டாக்டர் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் குழந்தையும் மட்டும் போய் படுக்க வச்சிருக்காங்க. காலையில் 8 மணி 9 மணி ஆன உடனே கணவருக்கு ஃபோன் பண்ணி பார்வதி நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லிடுறாங்க. கணவரும் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. வேற ரூம் மாற்றி கொடுங்க, நாங்கள் சும்மாவாக கொடுக்குறோம், பணமெல்லாம் கொடுக்குறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 9 மணி தோராயமாக பெரிய டாக்டர் வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்போதும் அந்த டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரூமில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, பேய் பிசாசை எல்லாம் நம்பாதீங்க, இந்த
காலகட்டத்திலையும் பேய் பிசாசை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் அப்படி தான் பேசுவாங்க. அந்த நேரத்தில் அந்த மருத்துவமனையினுடைய சேர்மனுங்க, நிர்வாகி, அந்த நிர்வாகி வந்து சத்தம் கேட்டு அவர் வந்து 3rd ஃப்ளோரில் தான் அவரோட கேபின் இருக்க மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து சத்தம் கேட்ட உடனே இந்த பார்வதி சத்தம் போட்டுக்கூடிய அந்த ரூமுக்கு பக்கத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாக இயக்குனர் வந்து கேட்குறாருங்க. அப்போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்ன உடனே அந்த ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன், செவிலியர்கள் மற்றும் அந்த பெரிய டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த ரூமை இந்த பெண்ணுக்கு யார் கொடுத்தது, இந்த ரூமை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எதுக்காக இந்த ரூமை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பேசின மாதிரியே அந்த மருத்துவர்களுடைய பெரிய டாக்டர் மற்றும் செவிலியர்கள் எல்லாத்தையுமே அந்த ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்போது அவருக்கு முன்னாடி எந்த டாக்டரும் வந்து இப்படியெல்லாம் பேய் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாதையா, தலையை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கும்போது கடைசியாக பார்வதியினுடைய கணவரை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு வேற ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் என்னுடைய கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவரை மட்டும் மேலே கூப்பிட்டு போறாருங்க. மேலே கூட்டிட்டு போய், நாங்கள் செஞ்சது பெரிய தப்பு தான், அந்த ரூமை கிட்டத்தட்ட 3 மாசமா யாருக்கும் கொடுக்காம தான் நான் வச்சிருந்தேன், எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த செவிலியர் வந்து அந்த அறையை தேர்ந்தெடுத்த செவிலியர் வந்து 2 நாள் தான் அப்பாயின்மெண்ட் ஆச்சு வந்துன்னு சொன்னேன். அவங்க தான் அவங்களுக்கு தெரியாமல் அந்த விஷயத்தை தெரியாமல் கொடுத்துட்டாங்க பார்வதிக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி அதே அறைக்கு இவங்கள மாதிரியே ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து தாயும் சேயும் பிரசவத்துக்காக வந்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எடுத்து போய் உள்ளே வச்சு நள்ளிரவு நேரத்தில் அந்த டெலிவரி வலி வந்துருச்சுங்க. அப்போது ஆப்ரேஷன் தேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழி இல்லாமல் ப்ரைவேட் ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணும்போது குழந்தையும் சரிங்க, தாயும் சரி உயிரை விட்டுறாங்க, மரணிச்சே போயிடுறாங்க. இது 3 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 20 நாட்கள் அந்த அறையை யாருக்குமே கொடுக்காம தாங்க இந்த மருத்துவமனை நிர்வாகம் வச்சிருக்கு. அதற்கடுத்து இவங்கள மாதிரியே இன்னொரு தாயும் செய்யும் கர்ப்ப டெலிவரிக்காக வரும்போது அந்த அறையை தெரியாதனமாக ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அந்த விஷயம்லாம் தெரியாது இல்லையா, எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணி குழந்தையை பெற்றெடுத்து தான் குழந்தையும் தாயும் தாங்க போய் படுத்திருக்காங்க. அப்படி இருந்த அந்த தாயும் சேயும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நள்ளிரவு 1 மணிக்கு கரெக்டாக பார்வதிக்கு நடந்த மாதிரியே அந்த கர்ப்பிணி பெண்ணினுடைய உருவம் வந்து மேலே வந்து குழந்தைய சைடில் வந்து படுக்க வச்சிருந்து பாருங்க, குழந்தையை வந்து கட்டல் வந்து கீழே போட்டுருச்சு. பிறந்த குழந்தை கீழே விழுந்து என்ன ஆகும், கீழே விழுந்து அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர்லாம் ஆகி மூக்குலாம் அடிபட்டு ஒரு வழியாக உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க மருத்துவர்கள். ஆனால் அந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய தாய் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பார்வதி சொன்ன மாதிரியே தாங்க சொல்லியிருக்காங்க. நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அந்த விண்டோ வழியாக ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய உருவம் உள்ளே வந்துச்சு, நான் எப்படியாவது ட்ரை பண்ணி மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி எந்திரிக்க முயற்சி செஞ்சேன். ஆனால் அந்த உருவம் அதுக்குள்ளே என்னுடைய குழந்தையை தள்ளிவிட்டு மேலே ஏறி உட்காந்து அமுக்கிற மாதிரி ட்ரை பண்ணிச்சு. அதற்கடுத்து எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த தம்பதியர்களுக்கு அந்த குழந்தை கட்டிலிருந்து கீழே விழுந்த பின்பு ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தினுடைய இந்த சேர்மன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூமை யாருக்குமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு தாங்க போயிருக்காங்க. ஆனால் இந்த பார்வதிக்காக அந்த ரூமை செலக்ட் பண்ண அந்த செவிலியர் 2 நாள் தானே வந்து அப்பாயின்மெண்ட் ஆச்சு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாத காரணத்தினால அந்த ரூமை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சேர்மனும் வந்து வந்தார் அப்படின்னா நேராக வந்து 3rd ஃப்ளோர் இருக்கக்கூடிய அவர் கேபினுக்கு போயிடுவாருங்க. பார்வதியும் அவங்களுடைய கணவரும் இந்த ரூம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்கும்போது குரல் கேட்டு தான் சேர்மன் இங்கே வந்து பார்த்துட்டு அந்த ரூமை திறந்து வச்சு இவங்க இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியோடு இந்த ரூமை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்டிருக்காருங்க. அதற்கடுத்து அந்த சேர்மன் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு 2nd ஃப்ளோர் இருக்கக்கூடிய ரூமை இந்த பார்வதி மற்றும் அவங்களுடைய குழந்தைக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்து கடைசியாக அந்த குழந்தை ஆரோக்கியத்தோடு 20 நாள் கழிச்சு அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுக்கு போன பின்பு ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் 20 நாள் இருந்துட்டாங்க. இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பவானியில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அந்த திருநீர் எடுத்து தான் கண்டிப்பாக அந்த முதல் தம்பதிகளுக்கு கீழே தள்ளின மாதிரி அந்த உருவம் எதுவும் செய்யாத காரணம் தலைநீக்கடியில் சங்கமேஸ்வரர் கோயிலுடைய திருநீர் இருந்ததுனால தான் அந்த சாமியினுடைய ஆற்றல் காரணத்தினால தான் தப்பிச்சாங்க. ஸோ சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு போய் அந்த சாமிக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.